ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ வச்சு ஒரு ஈஸி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பீன்ஸ், கேரட் இதெல்லாம் இந்த மாதிரி லென்த் வைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் விழுதாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்து நல்லா அலசி அதை நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு கடாயில் முதல்ல இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம தாளிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெயும் நெய்யும் பாதி பாதி சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, ஏலக்காய் இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அன்னாச்சி பூ கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் பிரியாணிக்கு தாளிக்கிறது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அது செவந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். நான் இப்போ வெஜ் புலாவ் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ண வெஜிடபிள் அண்ட் ரைஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்ததுன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துகிட்டு மீடியம் ஹீட்டில் 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் ஒவ்வொரு அரிசியாக நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஒரு ஃபோக் வச்சு நல்லா மைல்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நீங்கள் ஆனியன் ரைத்தா ஆர் ஏதாவது சம் வெஜிடபிள் கறி, சிக்கன் கறி அந்த மாதிரி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக நமக்கு ரொம்ப லேக் ஆஃப் டைமில் இருக்கிறப்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுற வெஜ் புலாவ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.